மெட்ரிகுலேஷன் பாவம் கேள்விப்பட்டிருக்கியா? இந்த கொஸ்டின் 2 மார்க் போடலாமா? அதாவது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்பீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது அந்த மெட்ரிகுலேஷன்ல இங்கிலீஷ் பேசணுங்கிறது ஒரு கட்டாயமாவே இருக்கும். ஆனா சத்தியமா சொல்லு, எவனுக்காவது இங்கிலீஷ் நல்லா பேசணும்? நான் 12th படிக்கிற வரைக்கும் ஏபிசிடி சொல்ல சொன்னா கூட அந்த எல்எம்என்ஓபிக்யூ கூட எலமனோபி அதாவது வந்துட்டு ஸ்லோவா சொல்ல சொன்னா நான் மறந்துடுவேன். அந்த ஸ்பீடா சொன்னா டக்குன்னு சொல்லிடுவேன். இந்த மைண்ட் செட்ல தான் நான் வந்துட்டு வளர்ந்தனே. ஒருவேளை இப்போ அது வந்துட்டு இந்த சிபிஎஸ்சியில படிக்க வச்ச நல்லா சொல்றாங்க. சிபிஎஸ்சியில படிக்க வச்சாலும் குழந்தைங்க இன்னும் மக்கப்பு தான் அதிகமாக பண்ணாங்க தவிர புரிஞ்சு படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க எப்பவும் போல. நாங்கள் படிக்கும் போதுல இருந்து அப்படித்தான் இருக்கு. ஏன் இந்த மெட்ரிகுலேஷன்ல படிச்சாலும் கூட அந்த இங்கிலீஷ்ங்கிற விஷயங்கள் வந்துட்டு இன்னும் வரமாட்டேன்னு தெரியல. 2 விஷயம். ஒன்று, யாருக்கிட்ட பேசினாலும் பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. ஒன்று. 2வது, நம்மகிட்டையும் யாரும் பேச மாட்டாங்க. பேசுறதுக்கான வழி உண்டாக்குறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. இதை வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதாவது நார்மலா வந்துட்டு நம்ம கிளாஸ்ல உள்ளவங்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல உள்ளவங்கிட்ட பேச விடுங்கடா. இங்கிட்ட இருந்து எதுக்கு வந்துட்டு இது கோயிடா வச்சிருக்காங்கன்னு தெரியல. எது பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா ஸ்கூல்ல கட்டிட்டு போக வேண்டியதானே. கோயிடு, ஆனா பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது. கேட்டா அதுல 1008 நோட்டம் சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு போ. நாங்க இங்கிலீஷ் கத்துக்கிற மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னா சும்மா அந்த படிச்சுலாம் கத்துக்க முடியாது, பேசணும். பேசுறதுக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டாஃப்ஸ் யாருக்கா ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், என் ஸ்கூல்ல படிச்சவங்கள யாருக்கு அவ்வளவு இங்கிலீஷ்லாம் தெரியாது. எங்க பிரின்சிபலே வந்துட்டு அவ்வளவு இங்கிலீஷ்லாம் பேசாது இப்ப என்ன கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்த்தா இந்த சிஸ்டம் தான் பிரச்சனை. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே படிச்சாலும் இங்கிலீஷ் வந்துட்டு இப்படி பூந்து விளையாடுற மாதிரிலாம் யாரும் இல்லை. அவங்களுமே தமிழ் தான் பேசிட்டு போய் அப்பப்போ இங்கிலீஷ் பேசுங்க. அது ஒரு கேவலமான இங்கிலீஷா இருக்கும். சிட்டிங்கு, ஸ்டாண்டிங்கு, கம் ஹியர், ஒய் ஆர் டூயிங் திஸ், இப்படி இப்படி இந்த மாதிரி பேசினீங்கன்னா எப்படி இங்கிலீஷ் வளரும்? ஸோ இதை வந்துட்டு மாத்துறதுக்கான ஒரே ஐடியா வந்துட்டு ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஸ்கூல்ல, ஐ மீன் லைக் ஃபாரின்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் கிடைச்சதுனாலோ, இல்லை அந்த மாதிரி ஃபாரின் ஸ்லாங்ல அதாவது அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன்ல இங்கிலீஷ்ல பேசக்கூடிய பசங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல்ல கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு, ஸோ அந்த ஒரு கொலாப் பண்ணி அவங்கள வந்துட்டு பேச வச்சு, ஸோ இது கண்டினியூஸா அது அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா பேச பேச பழகினாலே வந்துட்டு இது ஈஸியா வந்துடும். 1 மாசமே அதிகம். இதுக்கு செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல்ல நாங்க படிச்ச எல்லாத்தையும் விட இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்காக சொல்றேன், இங்கிலீஷை தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி கொடுங்க. இல்லைன்னா நிறைய பேர் கத்துக்கிடுங்க. ஆனா இந்த மாதிரி சிபிஎஸ்சிலையும் மெட்ரிகுலேஷன்லையும் படிச்சு இங்கிலீஷ் தெரியாம இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களா. பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு.